அங்க யாரும் வந்து கேள்வி கேட்க கூடாது. மாமா என்ற பேர்ல, மாமி என்ற பேர்ல, நண்பன் என்ற பேர்ல, பக்கத்து வீட்டுக்காரன் என்ற பேர்ல, ஏன் ஆறுதல் சொல்கிறேன் என்ற பேர்ல கூட யாராவது வந்து கேட்பாங்க, என்ன சண்டைன்னு கேட்டாங்களா நினைச்சுக்கல வேண்டியது இவர் எங்களுக்கு நலவு நாடல்ல. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, தீனாரும் திர்ஹமும் செல்லுபடியாகாத ஒரு காலம் வரும் கியாமத்துடைய நாள். அந்த நாளுக்கு முன்னால் நீங்கள் அனைவர்களும் ஒருவருக்கொருவர் தௌபாவை கேட்டுக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்க. யாரை பத்தி நான் புறம் பேசினேன் அவர்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரப்பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் மத்தியில சின்ன ஒரு வாய்த்தக்கம், வெளியில சத்தம் கேக்குது. தம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சண்டை முடிஞ்ச பின்னால கேக்குறாங்க, நானா என்ன சண்டை நடந்துச்சு, என்ன இவ்வளவு சத்தமா இருக்குது? அந்த நேரம் சொன்னாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, தம்பி நீங்க குர்ஆன் ஓதலையா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. கணவன் மனைவியுடைய ஆடை, மனைவி கணவனுடைய ஆடை. இந்த ஆடைக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சகல நடவடிக்கைகளும் மறைக்கப்பட வேண்டிய ஔரத். அங்க யாரும் வந்து கேள்வி கேட்க கூடாது. மாமா என்ற பேர்ல, மாமி என்ற பேர்ல, நண்பன் என்ற பேர்ல, பக்கத்து வீட்டுக்காரன் என்ற பேர்ல, ஏன் ஆறுதல் சொல்கிறேன் என்ற பேர்ல கூட யாராவது வந்து கேட்பாங்க, என்ன சண்டைன்னு கேட்டாங்களா நினைச்சுக்கல வேண்டியது இவர் எங்களுக்கு நலவு நாடல்ல. அது அப்படியே விட்டு போட்டா 3 நாள் அதுவா ஆறி போய்விடும், அதுவா அணைஞ்சு போயிடும். இது என்னது? ஆறுதல் சொல்கிறேன் என்ற பேர்ல கணவன் மனைவியை பிரிப்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறது. எப்படி இஸ்லாத்துடைய பார்வையில சூனியம் வந்து பெரும் பாவங்கள்ல ஒரு பாவமாக இருக்குதோ, சூனியத்துடைய நோக்கம் என்ன? முதலாவது நோக்கத்தை குர்ஆன் சொல்லுது என்ன? மா யுஃபர்ரிகு பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜி, கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை உண்டாக்கணும். 2 பேர் பிரிறத பார்த்து சந்தோஷப்படணும். சகோதரர்கள் நண்பர்களே, இந்த சூனியக்காரனுடைய செயல்தான் எத்தனையோ பேர் கணவன் மனைவிமார்களுடைய குறைகளை ஒருவருக்கொருவர் ஷேர் பண்ணிக்கிறது. கணவன்மார்களுக்கும் சரி மனைவிமார்களுக்கும் சரி இஸ்லாம் விடுக்கிற அன்பு கட்டளை என்ன தெரியுமா? உங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சகல பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ளால் ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். 3வது ஆளுக்கு சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. எல்லா நிலைமைகளையும் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா நிலைமைகளையும் உங்கள சிறந்த ஆள் யார் தெரியுமா? உங்கள் மனைவிக்கு சிறந்தவர். நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கிறேன் சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்ச நாள் போன பின்னால தண்ட மனைவியை தலாக் சொல்லிட்டதாக வரலாறுல இருக்குது. இப்ப சொன்னாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நானா நீங்க ஏன் தலாக் சொன்னீங்க, இப்ப காரணம் சொல்லலாமே. சொன்னாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, தம்பி அப்பயாவது அவ என்ன மனைவியா இருந்தா, இப்போ ஒரு அந்நிய பெண்ணா மாறிட்டா, அந்நிய ஒருவரை பற்றி புறம் பேசுவதை என் மார்க்கம் எனக்கு ஹராமாக்கி இருக்குது. அதனால சகோதரர்களே, நண்பர்களே, இன்பகரமான இந்த உலகம், இந்த உலகத்தில் அடுத்தவருடைய குறையை பார்த்து நாம் வாழ்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது. வாழ்நாளில் அரைவாசி அதிலே கழிஞ்சு போயிடும். இந்த உலகத்தின் அழகை நாம் அனுபவிப்பது இந்த கண்ணால். இந்த கண் உலகத்துக்கு நிகரானது. இந்த கண்ணுக்கு ஷுக்ர் செய்வோம். நாம் உயிரோடு இருப்பது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். நாம் மார்க்கத்தோடு இருப்பது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வோம். இன்னொருடைய குறையை நாம் மறைப்பதில் ஒருவருக்கொருவர் போட்டி போடுவோம். குறைகளை நாம் மறைப்போம். சமூகத்தில் நிறைகளை வளர்ப்போம். ரோஜாவை போன்ற ஒரு சமூகம் உருவாகும். எப்பொழுது குறைகள் மறைக்கப்படுமோ வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.